வேலைக்கு போறவங்களுக்கு எந்த விஷயத்துல எல்லாம் ஒத்தாசையா இருக்கணும்னு எனக்கும் கொஞ்சம் தெரியுமா. நம்ம சம்பாதிக்கிறோன்றதுக்காக வீட்டுல இருக்கவங்கள என்னமோ சும்மா தானே இருக்கீங்கன்னு குத்தி காட்டக்கூடாதுல்ல. நானும் காலம் முழுக்க உழைச்சவன் தாமா. அண்ணன், இத்தனை வருஷம் அண்ணியோட வாழ்ந்திருக்க. நான் புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நீ அண்ணிய புரிஞ்சுக்கல. என்ன அண்ணி படபடன்னு பேசுவாங்களே தவிர அவங்க மனசுல கள்ளும் கபடம் இருக்காதுன்னு. நீ வேலைக்கு போக முடியாம இருக்க சமயத்துல இந்த வேலை கிடைச்சதுக்காக அண்ணி எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? இத்தனை வருஷம் எங்களுக்காக உழைச்ச மனுஷனுக்கு கைமாறு செய்யறதுக்கு கடவுள் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காருன்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. கண் கலங்கி அழுதாங்கன்னு. ஏதோ ஒரு அர்த்தத்துல சொன்ன வார்த்தைய நம்ம வசதிக்கு வளைச்சிக்க கூடாதுன்னு. தயவு செஞ்சு அண்ணியோட சண்டை போடாதன்னு ப்ளீஸ்ண்ண. சரிம்மா, நான் எதுவும் பேசல. நான் பேசுறது தானே அவளுக்கு பிரச்சனையா இருக்கு. இனிமே நான் பேசாமலே இருந்துடுறேன். அண்ணன் பாத்தியா, மறுபடியும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அக்கா, பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டேன். உனக்கு காஃபி போடவா? சரிம்மா, இது இப்போதைக்கு தீர்ற பிரச்சனை இல்ல. என்னால பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். நான் போய் காய் வாங்கிட்டு வந்துடுறேன். வந்துடுறேம்மா. அக்கா, காஃபி போடவாக்கா? வாமா, இல்ல நானும் வரேன். என்னங்க, என்ன தேடிட்டு இருக்கீங்க? அது நம்ம பிளாட்ஸுக்கு எலக்ட்ரிசிட்டி சர்வீஸ் வாங்குறதுக்கு இங்க ஒரு ஃபைல் வச்சிருந்தேன். அத காணோம். வைக்கும் போது கவனமா வைக்கிறது இல்ல, வந்த உடனே எங்கயாவது வச்சிடுறீங்க. அப்புறம் தேவைப்படும் போது தேடிக்கிட்டே இருக்கீங்க. இருங்க, நான் பாக்குறேன். சரி, என்ன கலர் ஃபைல்? ஃபைலா? ஃபைலு மெரூன் கலர் மாதிரி இருக்கும். மெரூன் கலர் ஃபைலா? நான் பார்த்ததே இல்லையே. ஆனா நான் தான் பாக்குறேனே. பாக்குறீங்கன்னா எடுக்க வேண்டியதானே? அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் பக்கமா வந்தா. ஏதோ சீரியஸா தேடிட்டு இருக்கீங்களேன்னு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா பகல்லே ரொமான்ஸ்க்கு பிளான் பண்றீங்களா? இல்ல இல்ல, மல்லி 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 அது வந்து இங்க பாரு, என்ன ஃபைல் ஏதுன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்திருக்கேன். அதுக்கே கத்துறீங்க? உன் ஹெல்ப்பே வேண்டாம் தானே இந்த பக்கமே வர்றது இல்ல. நானு வந்திருக்கிற கொஞ்ச நேரத்துலயும் எதுக்கு இப்படி என்ன சாவடிக்கிற? நான் சாகடிக்கிறேனா? நான் சாகடிக்கிறேனா நீங்க சாகடிக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் தானே வீட்ல இருக்கோம். பொண்டாட்டி கிட்ட கொஞ்சமாவது முகம் கொடுத்து பேசுவோன்னு பேசுறீங்களா? எரிஞ்செரிஞ்சு விழறீங்க. ஆமாண்டே, எரிச்சுதான் விழுவேன். உன்ன பிடிக்காம போச்சு. எப்போ புருஷன் மேல நம்பிக்கை இல்லாம எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டு பேசுனியோ அப்பவே உன்னை பிடிக்காம போயிடுச்சு. முதல்ல கிளம்பி போயிட்டாரு. நான் எதுக்கு கிளம்பி போகணும்? அப்படி எல்லாம் போக முடியாது. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல இருந்து எனக்கு தீர்ப்பு வரட்டும். நானா கிளம்பி போற ஐடியாவே இல்ல. சண்டை போடுறாங்களாம், அத நான் நம்பணுமா? நம்பிட்டேன். ராஜினா, நான் அப்படியே பயந்துருவோனா? அந்த அம்மா 4 வாட்டி போயிட்டு வந்தா நாங்க ஜர்க் ஆயிடுவோமா? என்ன மல்லினி, வா மல்லி, நம்ம ரொமான்ஸ் பண்ணலாம். பட்ட பகல்ல கதவெல்லாம் திறந்திருக்கு. அப்ப வா, நம்ம ரூமுக்கு போயிடலாம். பகல்ல யாராவது இப்படி பண்ணுவாங்களா? ஏன் இப்படி வந்ததும் வராம இப்படி பரபரக்கிறீங்க? அது சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி நானே என் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேன். அதோட பலனை தான் நான் இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன மாட்டிக்கிட்டீங்க? அது மதியம் அங்க வருவீங்களான்னு அந்த ரேணுகா கேட்டா. சாரி, அந்த சுடர் கேட்டா. நம்ம அந்த டிராமா ஒரே லெவல்ல மெயின்டைன் பண்ணோம்ல, அதான் வரேன்னு சொல்லிட்டேன். போனா அவ பக்கத்துல உட்கார்றதும் என் தோல்ல சாயறதும் அப்படியே ஒரு மாதிரி காதல்ல பேசுறதும் தாங்கல என்னால. அதான் உங்களுக்கு அவ மேல தனி பிரியம் இருக்குமே, அப்படி கண்டினியூ பண்ண வேண்டியதானே? மலி, நான் அவளை ரேணுகா நம்பினப்பவே அவளை தொட மாட்டேன். இப்ப அவ எவ்வளவு ஒருத்தினா ஆகி போயிட்டா. இப்போ தொட போறேன். நம்பிட்டேன். மலி, நான் ஒரு கவிதை சொல்லவா? இது வேறயா? சொல்லுங்க. மல்லிகை பூவை ரசித்து விட்டால் வேறு எந்த பூவையும் பிடிக்காது.
மல்லியை மனதில் நேசித்து விட்டால் வேற எந்த பெண்ணையும் என் மனம் விரும்பாது. எப்படி என் கவிதை? கவிதை நல்லா இருக்கு, ஆனா அது உண்மையா இல்லையான்னு போக போக தானே தெரியும். அதெல்லாம் தெரியும் மல்லி. வீட்ல ஒரு பொருளை வச்சா அது வச்ச இடத்துல இருக்கிறது இல்ல. அந்த அக்கறையே இல்ல யாருக்கும். புருஷனை நினைச்சாதானே வீடு வீடா இருக்கும். இப்ப உங்களை என்ன மதிக்கல? நீ மதிக்காம தான் இருக்க. கல்யாணம் ஆன கொஞ்ச நாள் என்னங்க அப்படியே என் பின்னால சுத்தி தானே வந்த. இப்ப கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் பிடிக்காம போயிட்டானா? உட்கார்ந்த இடத்துல இருந்தே பதில் சொல்ல ஆரம்பிச்ச. ஒரு பொருள் பத்திரமா இருக்கணும்னா அத பொண்டாட்டி கிட்ட கொடுத்து வைக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். அது தெரியலனா அப்புறம் வாழ்க்கை எப்பவுமே கஷ்டம்தான். கஷ்டம் கஷ்டம். இந்த பாய்க்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சும்மா அது எப்படி என்ன பார்த்தா மட்டும் சண்டை வந்துருது? இந்த பக்கம் நாம போனதுக்கு அப்புறம் அசிங்கமா கட்டி புடிச்சிட்டு நிக்க போதுங்க. இதுல என் முன்னாடி சீன் வேற போடுதுங்க. இதுங்க சண்டைய வேற நாங்க நம்பணும். யார் வேணும்னாலும் நம்பலாம், ஆனா இந்த வீட்லயே இருக்கிற நான் நம்புவேனா? அதுவும் என் தம்பி இருக்கானே தம்பி, அவனை போய் நான் நம்புவேனா? அவன் பக்கத்துல வந்தாலே இவன் மயங்கி விழுந்துருவான். இதுல சண்டை போடுறாங்களாம். என்னம்மா நடிக்குதுங்க. சும்மா சொல்லக்கூடாது, நல்லாதான் நடிக்குதுங்க. உங்க தைரியம் இப்ப என்ன ஆச்சு? ஐயோ அத மலி, நான் பயப்படலாம் மாட்டேன். நம்ம நடிக்கிறோம், மாட்டிக்கிட்டா ரேணுகா கிட்ட அவ்வளவுதான். சங்குதான். பகல்ல ஏதேதோ சொல்லி தப்பிச்சு போயிட்டோம். ராத்திரி எதுவும் சொல்ல முடியாதே. சரியா இப்ப பெட்ரூம்ல வேற வந்து மாட்டிக்கிட்டோமே. இப்ப வேற பீக் ரொமான்டிக் ஃபீல்ல இருக்கா. என்ன பண்றது இப்ப? என்ன விஜய்? இல்ல, ஜன்னல் எங்க இருக்குன்னு பார்த்தேன். ஜன்னல் எதுக்கு? குதிச்சு துப்பிச்சு விடுறதுக்குன்னு தான் சொல்லணும். ஆனா நினைச்சதெல்லாமா சொல்ல முடியுது? என்ன விஜய், ஏதோ சொல்றீங்கன்னு புரியுது, ஆனா என்ன சொல்றீங்கன்னு எனக்கு கேட்கல. இல்ல, ஏசி ஓடுது, ஜன்னல் மூடி இருக்கா திறந்திருக்கான்னு தெரியல. ஒரே சல்ட்ரியா இருக்கு, அதான். சம்மர் ஆரம்பிச்சிருச்சுல்ல, அதான் கொஞ்சம் சல்ட்ரியா இருக்கு. இப்போ சில்லுன்னு ஆயிடும் விஜய். பால் குடிங்க. பாலா? பால்ல என்ன போட்டிருக்கான்னு தெரியலையே. என்னடா பண்றது விஜய்? நல்லா இருக்கு. உட்காருங்க விஜய், ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? விஜய், இந்த நாளுக்காக நான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? விஜய், இந்த நாளுக்காக நான் எத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? என்ன விஜய் தள்ளி தள்ளி போறீங்க? இல்ல, இது ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. என்ன பார்த்து உங்களுக்கு என்ன நர்வஸ்? நான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் வைஃப். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கீங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் முடிஞ்சு, ஹனிமூன் எல்லாம் முடிஞ்சு, குழந்தையும் பிறந்தாச்சு. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் என்ன நர்வஸ்? இருந்தாலும்
ரொம்ப நாள் டச் இல்லாம இருந்துட்டோம்ல. அப்படியா? ஆ, அந்த கேப் சரி பண்ணதான் இந்த யூனிவர்ஸ் நம்மள இப்படி ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கு விஜய். என்ன சொன்னாலும் பதில் சொல்றாளே. எந்த விஷயத்துக்கு யூனிவர்ஸ் எல்லாம் இழுக்கிறா பாரு. இப்ப என்ன பண்ணலாம்? விஜய், நான் இந்த நாளுக்காக எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? சரி, வெண்பா எங்க? வெண்பா நிஷா ரூம்ல படுத்திருக்கா. ஓ, எனக்கு வெண்பா என் பக்கத்துல இருந்தாதான் தூக்கம் வரும். அங்க மல்லிய நானும் தூங்கும் போது கூட வெண்பா நடுவுல படுத்திருப்பா. அது மல்லியோட படுத்திருக்கிறப்ப ஓகே. ஆனா இங்க வேண்டாமே. வெண்பாவை போய் தூக்கிட்டு வந்துறேன் ப்ளீஸ். இருங்க, கண்டிப்பா தூக்கிட்டு வரேன். இப்ப இல்ல, நான் நம்ம தூங்க போகும்போது தூக்கிட்டு வரேன். ஓகேவா? ஓகே ஓகே. விஜய், இந்த நாளுக்காக நான் எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாலே. ஐடியா. அம்மா, நீ டேப்லெட் போட்டுக்கிட்டு தானே இருக்க? எதுக்கு விஜய் இப்போ? இல்ல, நீ ஏற்கனவே அம்னீஷியால இருக்க. அந்த சமயத்துல இந்த மாதிரி ரொமான்டிக்கா இருக்கலாமான்னு ஒரே குழப்பமாவே இருக்கு. விஜய், யாருக்கும் சொல்லாத ஒரு சீக்ரெட் உங்ககிட்ட சொல்லட்டுமா? உனக்கு அம்னீஷியாவே இல்ல, அதான சொல்ல போற. இப்ப சொல்லு சொல்லு. எனக்கு அம்னீஷியா இப்போ கம்ப்ளீட்டா குணமாயிடுச்சு. நான் இப்போ டேப்லெட்டே போடுறது இல்ல. ஓஹோ, அப்படியா? ஆமா விஜய், கம்ப்ளீட்டா குணமாயிடுச்சு. அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்ன ரேணு பதில் சொல்லாம முழிக்கிற? உனக்கு தான் கம்ப்ளீட்டா குணமாயிடுச்சுல, சொல்லு. ஏய் சுடரு, நல்லா மாட்டியாடி ராட்சசி. ஒரு பொண்ணு கிட்ட ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டா எப்படி சொல்லுவேன் விஜய்? பொண்ணுதான் சொல்ல முடியாது, நீதான் பிசாசாச்சு. நீ சொல்றதுக்கு என்ன, சொல்லு. விஜய், அந்த பேச்செல்லாம் வேண்டாம். பழசெல்லாம் எதுக்கு? லைஃப ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிறதுக்கு தான் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து இருக்கோம். அதனால நோ டாக், ஒன்லி ஆக்ஷன். லைட் ஆஃப் பண்ணிட்டா. ஆஹா, என்ன கார்னர் பண்ணிட்டாலே. இப்ப என்ன பண்றது? ரேணு, இன்னைக்கு நைட்டு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நைட்டு மீட்டிங்கா? ஆமா, பாண்டிச்சேரியில மீட்டிங். மிஸ் பண்ணாம வந்துருன்னு குணா சொன்னா. பாரு, நான் மறந்துட்டு இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். பாண்டிச்சேரியில தானே? நாளைக்கு காலையில மீட்டிங் டைம் மாத்திக்கலாமே. ஐயோ, கிளையண்ட் பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. இன்னைக்கு நைட்டே நான் உங்களை மீட் பண்ணி ஆகணும். நான் இப்பவே கிளம்புறேன். சாரி ரேணு, வரேன். ப்ளீஸ் விஜய், நாம இந்த ரொமான்டிக் டாக் எல்லாம் நாளைக்கு வச்சுக்கலாம். சரியா? விஜய் ப்ளீஸ் இல்ல, நான் விஜய், போய் ஆகணும். சொன்னா கேள். ரொம்ப நாளைக்கு அர்ஜென்ட். புரிஞ்சுக்கோ. பை 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 பை. ஐயோ சாமி, ஆளை விட்டா போதுண்டா. ரொமான்ஸ்னாலே இப்படி தப்பிச்சு ஓடுறானே. ஆனா அந்த மல்லி வேற மாதிரி சொல்லுவாளே. ரொமான்ஸ்க்காக உயிரை விடுவான்னு சொல்லுவா. இங்க வேற மாதிரி இருக்கே. ஒருவேளை ராஜு சொன்னதான் உண்மையோ? ரேணுகா? ரேணு, உன் பிளான் என்ன ஒர்க் அவுட் ஆச்சா? இல்ல ராஜி, எல்லாம் புஸ்ஸுன்னு போயிடுச்சு. புஸ்ஸுன்னு போயிடுச்சா? அவனுக்காக என்னமோ பயங்கரமா ரெடிலாம் ஆயிருந்த. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அவன் மல்லியை விட்டு பிரியவே இல்ல. அவன் பண்றது எல்லாமே டிராமா தான். அத நம்பி நீயும் உங்க அப்பாவும் மோசம் தான் போயிட்டு இருக்கீங்க. எதுக்காக விஜய் அப்படி பண்ணணும் ராஜி? அதுதான் என்னன்னு தெரியல. அதுதான் இப்போ $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது டவுட் வந்துருச்சோ என்னமோ. டவுட்டா? ராஜி, ஏதாச்சும் டவுட் வந்தா ஒருத்தவங்க எப்படி நடந்துப்பாங்க? கோவமாயிட மாட்டாங்களா? அதுதான் வழக்கமா பண்ணுவாங்க. ஆனா அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தெரியலையே. இப்போ நான் என்ன பண்றது ராஜி? ஏய்,
வாழைப்பழத்தை தான் வாங்கி கொடுக்க முடியும். அது அப்படியே உரிச்சுமா கொடுக்க முடியும்? உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு நானே உனக்கு சொல்லிட்டேன். இனிமே என்ன பண்றது என்ன பண்ணலாங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். எவ்வளோலாம் பண்ணவ நீ. உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதா என்ன? நான் போனை வைக்கிறேன். விஜய்க்கு உண்மை தெரிஞ்சிருச்சா இல்ல டவுட் வந்திருக்கா? எது உண்மை? அண்ணே, நீ அடிக்கடி அண்ணியோட சண்டை போடுற. எனக்கு அது கஷ்டமா இருக்குன்னு. அண்ணன், ஒரு பொண்ணு வேலைக்கு போக ஆரம்பிச்ச உடனே நாம தான் அவங்கள தப்பா நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். தயவு செஞ்சு அண்ணியோட சண்டை போடாதண்ணே, ப்ளீஸ்ண்ணே. அண்ணி வாங்க தண்ணி குடிங்க. இந்தாங்க அண்ணி. மயிலு, இப்படி வீட்டுக்கு வந்ததும் ஒரு ஆள் தண்ணி எடுத்து கொடுக்கறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதுக்குதான் வீட்ல ஒரு பொம்பளை பொண்ணு இருக்கணுங்கிறது. அண்ணி நீங்க கவலையே படாதீங்க அண்ணி. நான் இங்க இருக்க ஒரு மாசமும் உங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறதுல இருந்து சாப்பாடு போடுற வரைக்கும் எல்லா வேலையும் நானே பாத்துப்பேன். உங்களுக்கு வீட்டு வேலையில இருந்து ஒரு மாசம் லீவ் அண்ணி. நீங்க உங்க ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மயிலு, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இரு, கொஞ்சம் டயர்டா இருக்கு, கை கால் மட்டும் அலம்பிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க அண்ணி, உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ம். நாகு, ம். ஒரு நிமிஷம். மல்லிகிட்ட போய் என்ன சொன்னேன்? நான் ஒன்னும் சொல்லலையே. ஒன்னும் சொல்லாம தான் மல்லி இங்க வந்து எனக்கு புத்தி சொல்லிட்டு போறாளா? என்ன சொன்ன? நம்ம வீட்ல என்ன நடக்குதோ அதை தான் சொன்னேன். என் புருஷன் என்ன வேலைக்கு அனுப்பி வீட்டு வேலையும் பார்க்க சொல்லி கொடுமைப்படுத்துறாருன்னு ஊரெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கல. யோ, கொடுமைப்படுத்துறேன்னு நான் எங்கேயா சொன்னேன்? சின்ன விஷயத்த கூட புரிஞ்சுக்காம சண்டை போடுறாருன்னு சொன்னேன். ஆமா, சின்ன விஷயம் கூட புரியாத முட்டாள்னா, அதனாலதான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு கோவமாவே பேசிட்டு இருக்க? வேற யார்கிட்டயோ வா சொன்னேன்? ஏன் நாத்தனார் கிட்ட தானே சொன்னேன்? குடும்ப பிரச்சனைய நாத்தனார் கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்வாங்களா? ஏய், இத்தனை நாளா மல்லி இங்க வர்றாள்ல, ஒரு நாளாவது என் புருஷன் இப்படி தப்பா இருக்காருன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாளா? இல்ல புருஷனை விட்டு கொடுத்து ஒரு வார்த்தை பேசியிருப்பாளா? நீ என்னடா பக்கம் பக்கமா குற்றப்பத்திரிக்கை வாச்சிட்டு வந்திருக்க? மல்லி வந்து அப்படி சொல்லாம இருக்கானா? விஜய் தம்பி அவளை புரிஞ்சு நடந்துக்கிறாரு. அவளுக்கு ஒண்ணுன்னா அவ கூடவே நிக்கிறாரு. எந்த தப்பும் இல்லாம இருக்காரு. இந்த வீட்ல அப்படி ஒண்ணும் நடக்கலையே. ஏய், தப்பு இல்லாத மனுஷன் எவனும் கிடையாது. என் தங்கச்சி இங்க வந்து எதுவுமே சொல்லாம இருக்கான்னா மாப்பிள்ளை கிட்ட எந்த தப்பும் இல்லைன்னு இல்ல, என் தங்கச்சி அதை பெருசுப்படுத்துறது இல்லைன்னு அர்த்தம். அதை விட விஜய் கிட்ட இருக்க நல்ல விஷயத்த பார்க்கணுன்ற அறிவு அவளுக்கு இருக்கு. அது உனக்கு இல்லாததுனாலதான் இப்படி ஊரா போய் என் புருஷன் அப்படி இப்படின்னு டமார் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இங்க பாரியா, விஜய் தம்பிய பத்தி நாம பேச வேண்டாம். ஏன்னா அவங்களுக்குள்ள அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம விஷயத்த பத்தி நான் தெளிவா ஒரு விஷயம் சொல்றேன். நான் ஊரெல்லாம் போய் சொல்லல, நான் என் நாத்தனார் கிட்ட தான் சொன்னேன். இன்னொன்னு, நான் ஒண்ணு இங்க நடக்கிறதெல்லாம் கூட்டி குறைச்செல்லாம் சொல்லல. என்ன நடக்குதோ அதைத்தான் சொன்னேன். என் புருஷனை மரியாதை இல்லாமல அவமதிச்சோ நான் ஒரு வார்த்தையும் சொல்லல. அதுதான் உண்மை. இதுக்கு மேல நீ என்ன நினைக்கிறியோ நினைச்சுக்கோ. அதான் நாகு, நம்ம சம்பாதிக்கிறோம், இனிமே இவனை எதுக்கு மதிக்கணும்னு உனக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால இதுவும் பண்ணுவ, இன்னும் அதிகமாவும் பண்ணுவ. நான் தான் இனி என் வாழ்க்கைக்கு என்ன செய்யணும்னு முடிவு பண்ணணும். பண்றேன், நானே ஏதாவது முடிவு பண்ணிக்கிறேன். யோ, என்னையா? நானும் தானே சொல்றேன், என் மனசுல எதுவும் இல்ல, ஆனா உன் மனசுல ஏதோ இருக்கு. அத சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு புழுங்கிக்கிற. அதனாலதான் எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? அண்ணே, ஏன்னு கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போயேன். விட்டு கொடுத்து போறதுனா ஒரே ஐடியா போயிடணும்.
அததான் உங்க அண்ணியை விரும்புறா. நான் அப்படியே போயிடவா? போறேன். யோ இந்தாங்கண்ணா. தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகே சார். ஹலோ. மலி, நீ என்ன பண்ற? தூங்கிட்டியா? அது எப்படி தூங்குவேன்? உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். வந்துட்டீங்களா? நான் வெளியே தான் இருக்கேன். அந்த ராஜு முடிச்சிருக்காளா? ஆ, அவங்க ரூம்ல லைட் எரியுது. தூங்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. நான் சொன்ன விஷயம்லாம் ரெடியா இருக்கா? ம், ரெடியா இருக்குங்க. சத்தம் இல்லாம அப்படியே மாடிக்கு வா, நானும் அப்படியே மாடிக்கு வந்துடுறேன். ம், சரிங்க. ஓகே, சீக்கிரம் வா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.